அஸ்லாம் சிராஜ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ஹாய் ப்ரோ, போக்கோ X7 ப்ரோ நல்லா இருக்குமா இல்லைனா ரியல்மி P4 அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தோம்னா அந்த 22,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரியல்மியோட P4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேஸ் வேரியன்ட் சைடு போறீங்க அப்படின்னீங்கன்னா 6 128GB வேரியன்ட் 18,000 ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல கிடைக்கும். இதே 8 128 வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் வந்து கிடைக்கும். இதே வந்து 8 256 21,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஆனா இங்க போக்கோட X7 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8 256 22,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரைசிங் வந்து பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேமராவும் நல்லா இருக்கணும் அப்படின்ற போது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா இங்க போக்கோ X7 ப்ரோக்கு எட்ஜ் வந்திருக்கு. ஏன்னா அதுல யூஸ் பண்ணிருக்க MediaTek உடைய 8400 அல்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணிருக்க MediaTek ஓட 7400 விட இன்னும் கொஞ்சம் பெட்டராவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா ரியல்மின்னு மட்டும் இல்ல, ரியல்மி ஒன் பிளஸ் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ இவங்க எல்லாரோட ஷட்டர் ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது போக்கோ அப்புறமா வந்து ஷாமி சைடு போக்கோ ரெட்மி ஷாமி இதோடைய கேமரா ஷட்டர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி ஷட்டர் ஸ்பீட் நல்லா இருக்கனால நம்ம லோ லைட்லலாம் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால இன்னும் நல்லாவே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். நம்ம ஹேண்டை ஸ்டேபிளாக வச்சு எடுக்கிறோம் அப்படின்ற போது நல்ல அவுட்புட்டாகவே வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பேட்டரி வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 450 mAh தான் ரியல்மியோட P4ல வந்து அதிகம் 7000 mAh வந்து இருக்க போது. இங்கே வந்து 6550 mAh வந்து இருக்க போது. ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 80 watts 90 watts அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு மல்டிமீடியா யூசேஜுக்கு ஆகட்டும், அதுக்கு வந்து பேட்டரி பேக்கப் ஆகட்டும், இந்த ரெண்டு ஃபோனுமே சூப்பராக இருந்துற போது. உங்களுடைய பட்ஜெட் எப்படி அப்படின்றத வந்து பாருங்க. எனக்கு பேஸ் வேரியன்ட்டே ஓகே, எனக்கு ஸ்ட்ரிக்டா 17,000 18,000 தான் பட்ஜெட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மியோட P4 வந்து சூஸ் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு 21,000 22,000 வரைக்கும் பட்ஜெட் இருக்கு, இந்த ரெண்டு ஃபோன்ல எது எடுக்கிறது 8 256 எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்படின்னீங்கனாலும் 1000 ரூபாய் கம்மியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு ரியல்மியோட P4. ஆனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் கம்பேரிட்டிவ்லி போக்கோ X7 ப்ரோவை விட இங்கே இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரியல்மியே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மியோட P4 வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரியல்மிலாம் பிடிக்காது, எனக்கு ரியல்மி மேலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் போக்கோ ரெட்மி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ சைடு போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைப்பர் ஓஎஸ் ஆல்ரெடி பழகின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓஎஸை பேஸ் பண்ணி வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன ஃபோன் போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ரியல்மியோட P4 போவீங்களா இல்லனா போக்கோட X7 ப்ரோக்கு போவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.